கொழுப்பு குறைக்கும் போது இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. டே 140 பல்கிங் சீரிஸ். காலையில சர்க்கரையில நம்மளோட வெறுங்காப்பி வரக்காப்பி குடிச்சிட்டு இன்னைக்கு எடுத்த ஃபுட்ஸ் இதுல என்டர் பண்ணிப்போம் பாருங்க. கொழுப்பு குறைக்கும் போது முதல் டிப் அளவான கார்டியோ. அதிக தீவிரமான கார்டியோ பண்றதுனால புரோட்டீன் சிந்தசிஸை தடுக்கும், மன அழுத்த ஹார்மோன் அதிகமாக்கறனால தசை இழக்க கூடும், கொழுப்பு இருக்கிற ஆற்றல் குறையும். அதனால குறைந்த மிதமான கார்டியோ பண்ணுவது சிறந்தது. இரண்டாவது, சரியான தூக்கம். சரியான தூக்கம் இல்லாதால் கார்டிசோல் ஹார்மோன் மற்றும் உடம்பு சேமிக்கப்பட்ட கொழுப்பில் இருந்து எனர்ஜி எடுப்பது குறையும் மற்றும் பசியை அதிகமாக்குவதால குப்பை உணவுகளுக்கு மனம் தூண்டும். எல்லா நாளும் ஒரே தூக்க நேரத்தை கடைபிடிப்பது தரமான தூக்கத்தை மேம்படுத்தும். பிரியோ கோட் மீலா வேற என்ன, நம்மளோட சிக்கன் ரைஸ் எடுத்துட்டு வழக்கம் போல ஆப்ஸ் ஒரு கோட்டை வீட்டிலே பண்ணியாச்சுங்க. மூணாவது, ஆரோக்கியமான உணவு பழக்கம். இப்போது ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவது டயட் ஃபுட் என்று அழைக்கிறார்கள் இல்லையா? ஆரோக்கியமிக்க உணவு நம் உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கு மிகவும் முக்கியம். நம் உயிர் வாழ உடம்பிற்கு ஆரோக்கியமிக்க உணவு அளித்து அது எப்படி சுவையாக மாத்தலாம் என்ற மனநிலையை மாத்துவது கொழுப்பு குறைக்க மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் உதவும். கடைசி மீலா டின்னர் எடுத்துட்டு 7K ஸ்டெப்ஸ் கோலை முடிச்சாச்சுங்க. அமைதியான நாட்கள் வியர்வை சிந்தினால் போர்க்காலங்களில் ரத்தம் சிந்த தேவையில்லை. மீண்டும் நாளை சந்திப்போம்.